வணக்கம். போன வாரம் சென்னையில் 2 தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று பீமா, இன்னொன்று காமி. பீமா டிப்பிக்கலான தெலுங்கு மசாலா படமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது சாய்ஸில் விட்டாச்சு. இந்த காமியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு க்ரௌட் ஃபண்டிங் ப்ராஜெக்டாக தான் ஆரம்பித்தாங்க. நிறைய பேரை சேர்த்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு ஒரு வேளை கடைசியில் யூவி கிரியேஷன்ஸ் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லலாம், இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது எக்ஸ்பெரிமெண்டலாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் புரிஞ்சதே தவிர வேறு எதுவும் பெருசாக நம்மளுக்கு புரியல. பட் படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து ரொம்ப மிக்சடான ரிவ்யூஸாக தான் வந்துட்டு இருக்கு. தயாரிப்பாளர்கள் என்ன நினைச்சாங்களோ தெரியல. இன்னைக்கு சென்னையில் இந்த படத்துடைய ப்ரெஷ் ஷோ இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு இடத்துல ஸ்க்ரீனிங் நடந்துட்டு இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்லாம் தெரியல. பட் ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் காலையிலேயே போய் சத்தியம் தேட்டரில் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த காமியை எனக்கு பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட், லைக், ஷேர் எல்லாத்தையும் பண்ணுங்கள். காமி கொஞ்சம் பெரிய கதை. இப்போவே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஹரித்வார் பக்கம் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இருக்காரு விஸ்வக்சன். ஆனால் அவர் இருந்தாலே இந்த ஆசிரமத்தில் நிறைய பிரச்சனை வருது, அவரை வெளியில் போக சொல்லுங்க. எல்லா சாமியார்களும் சேர்ந்து அவரை வெளியில் துரத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விஸ்வக்சனுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. யாராவது ஒரு உடம்பை தொட்டாலே அவர் ஒரு எபிலெப்டிக் ஷாக் மாதிரி வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுவார். அதுக்கான மருந்து இமயமலைகளில் 36 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற ஒரு தாவரத்தில் இருக்குது. அதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை சரியாகுங்கிற மாதிரி ஒரு விஷயம் விஸ்வக்சனுக்கு தெரிய வருது. ஸோ அதை நோக்கி அவர் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் கூடவே அதே தாவரத்தை தேடி போகிற ஒரு டாக்டரும் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது மட்டுமே இந்த படத்தோடைய கதை இல்லை. பேரலாக இன்னும் 2 கதைகளும் நம்மளுக்கு சொல்லப்படுது. அதில் ஒரு கதையில் இண்டோ சைனா பார்டரில் ஒரு இல்லீகலான மெடிக்கல் ஃபெசிலிட்டியில் மனிதர்களை வச்சு கொடூரமான மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அப்துல் சமாத் மாட்டிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு கதையில் ஒரு கிராமத்தில் அபிநயா தேவதாசியாக இருக்காங்க. அந்த தேவதாசி வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து சின்ன வயசுலேருந்து தான் தொட்டு வளர்க்காத தன்னுடைய குழந்தை கூட சேர்ந்து தன்னோட லைஃப்பை திரும்ப ஸ்டார்ட் பண்ண அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வருது. அப்துல் சமாத், அபிநயாவுடைய பொண்ணா வர ஹாரிகா, இவங்க 2 பேருடைய முகங்களும் விஸ்வக்சனுக்கு கனவுல அப்பப்போ சப்கான்ஷியஸ்லன்னு ஃப்ளாஷ் ஆகிட்டே போகுது. ஸோ இவங்க 3 பேருக்கும் என்ன சம்பந்தம், விஸ்வக்சனுக்கு அந்த மருந்து கிடச்சதா இல்லையா, கூட வந்து அந்த லேடி டாக்டர் யார், அவங்களுடைய பர்பஸ் என்ன, மற்ற 2 கதைகளில் அந்த 2 கேரக்டர்ஸ் என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் காமி. விஸ்வக்சனுடைய நடிப்பை பற்றி அவுட்ஸ்டாண்டிங்காக அதுவும் சொல்ல முடியலனாலுமே கூட ரொம்ப ஃபிசிக்கலாக புல் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ரோல். அதை ரொம்ப கன்வின்சிங்காகவே பண்ணியிருக்காரு. நிஜமான லொக்கேஷன்ஸ்லையும் ஸ்டூடியோலையும் மாற்றி எடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஆனாலுமே கூட ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு கேரக்டர் தான். அவர் பட்ட கஷ்டங்கள் என்னங்கிறத படம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதோட முக்கியமாக இப்படியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான கதையை ஏற்று நடிச்சதுக்கு அவரை பாராட்டலாம். டாக்டராக வர சாந்தினி சௌத்ரி, சாமியாராக வர ஒரு சில கேரக்டர்ஸ், கிராமத்தில் வர ஒரு சில கேரக்டர்ஸ், இவங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்டரிங்கிற லெவலில் மட்டுமே நடிச்சிருக்காங்க. லேபில் சிக்கிக்கிட்டு இருக்கிற அப்துல் சமாத், அபிநயாவோட பொண்ணா வர ஹாரிகான், இவங்க 3 பேருமே அழுத்தமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர்ஸோடைய சஃபரிங் என்னங்கிறத இவங்க நடிப்பை பார்த்தா நம்மளால புரிஞ்சிக்க முடியற அளவுக்கு அவங்க நடிப்பு இருக்கு. வெரி நைஸ். பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலுமே கூட டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ப்ராடக்ட் இது. முக்கியமா விஸ்வநாத் ரெட்டியோட சினிமாட்டோகிராஃபி, நரேஷ் குமரனுடைய பின்னணி இசை ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. லேப்னு ஒன்று காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது இந்த ஹாஸ்டல் படங்கள்லாம் பார்க்கும்போது ஈரியான ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. அந்தந்த காட்சிகளில் முக்கியமா பிரவல்யாவுடைய ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த கலர் டோன், கிரேடிங்லாம் பார்க்கும்போது நிஜமாவே அது ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அண்ட் இந்த லொபோட்டமி சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அது ஸ்குவமிஷாவும் இருக்கு, ஃபேசினேட்டிங்காகவும் இருக்கு. ஹைப்பர் லிங்க் மாதிரி தெரிகிற 3 வெவ்வேறு கதைகள், அது காமனான ஒரு பாயிண்ட்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரமிஸை செலக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் வித்யாதர். அண்ட் விஸ்வக்சேனுடைய கதை ஒரு பேரானார்மல் அட்வென்ச்சர் கதை மாதிரியும், அப்துல் சமாதோடது ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரியும், அபிநயாவோடது ஒரு சோஷியல் ட்ராமா மாதிரியும் 3 கதைகளுமே 3 வெவ்வேறு டிஸ்டிங்கான ஃபிளேவரில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு கியூரியாசிட்டியை ஆரம்பத்தில் இயக்குனர் செட் பண்ணிடுறாரு. இந்த 3 கேரக்டர்ஸோட எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரகில் இன்டர்கட்டில் காமிச்ச விதம் நல்லா இருந்தது. ஹாரிகாவுக்கு ஒரு பெரிய ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார். தொடர்ந்து ஒரு சில காட்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் எமோஷனலாகவே இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் விஸ்வக்சன் ஃபீல் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட்டும் எமோஷனலி சார்ஜாகவே இருந்தது. பட் சேட்லி இந்த 1-2 எமோஷனல் மொமெண்ட்ஸையும் கிராண்டாக சில ஐடியாஸையும் தாண்டி இந்த படத்தை பேக்கப் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இந்த கதையோட முதல் பிரச்சனை கான்டெக்ஸ்ட் என்னங்கிறத ப்ராப்பராக டிஃபைன் பண்ணாமே 3 வெவ்வேறு கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அபிநய கதையை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் விஸ்வக்சனுடைய கதையை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த மெடிக்கல் கண்டிஷனை மட்டுமே ஒரு யூஎஸ்பியாக வச்சு அந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்களே தவிர அதில் எமோஷனலான பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. அண்ட் இந்த டெலிவரட்டான ஸ்லோ பேசிங்கும் பெருசாக படத்துக்கு ஹெல்ப் பண்ணல. தென் இந்த லேப்ல காட்டப்படுற விஷயங்களும் எந்தவித கிளாரிட்டியும் இல்லை. அந்த 2 டாக்டர்ஸ் யாரு, அவங்க என்னதான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால அவங்களுக்கு கிடைக்க போற விஷயங்கள் என்ன, அப்துல் சமாத் கேரக்டர் வச்சு அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு எதுவுமே நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்படவே இல்லை. ஜஸ்ட் டெக்னிக்கலாக செம்ம சவுண்டாக ஒரு விஷயத்தை பண்ணிருக்கோம் பாருங்கன்னு ஒரு படம் காமிக்கிறாங்க நம்மளுக்கு. அண்ட் அப்துல் சமாதோட எக்ஸ்பெரிமெண்ட் என்னங்கிறத லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்லாம் நம்மளுக்கு சொன்னாலுமே கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக அவருக்கு பண்ணோம், அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்லாம் நம்மளுக்கு எதுவுமே சொல்ல. ஜஸ்ட் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக சில விஷயங்களை பேசுறாங்களே தவிர அதில் எந்த டீடைலிங்கும் இல்லை. இந்த படத்தோட ஃபைனல் ரிவீல் அந்த பெரிய ட்விஸ்ட்டை ரொம்ப நம்பியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இந்த படத்துக்கான க்ரௌட் ஃபண்டிங் ஆரம்பிக்கப்பட்ட அதே வருஷத்துலேயே ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு. அதுலேயும் இதே பேட்டர்ன் தான் ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இன்னும் சில படங்களும் அதே மாதிரியான ட்விஸ்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் அந்த பாயிண்ட் வரும்போது அது ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சே தவிர ஆச்சரியமா இல்லை. இதோட சேர்த்து நிறைய லாஜிக் மீறல்கள், எக்கச்சக்கமான சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ்லாம் எடுத்து படத்தோட
சோ கால்டு க்ரூஷியல் மொமெண்ட்ஸையும் இவங்களே காலி பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த காமி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, காமி அப்படின்னா சீக்கர்னு அர்த்தமா, தன்னுடைய பர்பஸை தேடி போகிற ஒருத்தர் அப்படின்னு அர்த்தமா. இந்த படத்தோடைய பர்பஸ் புது புது ஐடியாஸை தேடி போகிறதா மட்டுமே இருக்கே தவிர சென்சிபிளான சுவாரஸ்யமான ஒரு கதையோ திரைக்கதையோ தேடி போன மாதிரி இல்லை. ஸோ இந்த சீக்கருடைய பர்பஸ் என்னங்கிறது நம்மளுக்கு புரியலங்கிறதுனால அவருடைய ஜேர்னி ரொம்ப தட்டையாக ஷேலோவாக பிளண்ட்டாக தான் நம்மளுக்கு கடைசியில் ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக விஷுவலாக பயங்கர ரிச்சாக இருக்குது, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய படம் தான், நிறைய கிராண்டான ஐடியாஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அது மட்டுமே போதுமா? My ex-wife's like a Ferrari with no engine, you know what I mean? You're like, oh my God, is that a Ferrari? Yeah, it doesn't work. It doesn't work.